ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டிப்பா அமெரிக்கா ரஷ்யா இடையே இருக்கக்கூடிய இப்போதைய புதிய நட்பை கொஞ்சமா பாதித்திருக்கிறது. இன்னைக்கு ரஷ்யா காட்டமான ஒரு பதிலை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எங்களையும் மீறி நீ ஈரான் அடிக்கிற அப்படின்னா எங்களுக்கு சில செய்திகள் கிடைக்குது. ஒருவேளை நீங்க ஈரான் அடிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா திரும்ப செய்ய முடியாத நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையா மாறும். உலக நாடுகளிடையே ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ற அந்த எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கையை அமெரிக்கா சும்மா கடந்துலாம் போக மாட்டாங்க. அமெரிக்கா அப்படி கடந்து போகாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லவா? இன்னைக்கு அமெரிக்கா 188 நாடுகள் கூட வர்த்தக போரை ஆரம்பித்தார்கள். அமெரிக்கா சீனா கூடயும், இந்தியா கூடயும், வியட்நாம் கூடயும், மலேசியா கூடயும், ஸ்ரீலங்கா கூடயும் எப்படின்னு சொல்ற பல நாடுகள் கூட வர்த்தக போர். நீ எனக்கு இவ்வளவு டாரிஃபா, நான் உனக்கு இவ்வளவு டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி நேரடியா ஒரு வர்த்தக போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. சொல்லப்போனா குளோபலைசேஷன் அப்படிங்கிறதுல இருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு கான்செப்டுக்கு அமெரிக்கா நீங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட அமெரிக்கா நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இதை செய்ய போகிறோம், ரஷ்யாவுக்கு எதிராக இவ்வளோ டேரிஃப், ரஷ்யாவினுடைய பொருட்களுக்கு இவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஏன் ஏன் இந்த கரிசனம்? திடீர்னு இந்த ரஷ்யா மேலே அமெரிக்காவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணம்? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு ரஷ்யாவினுடைய முக்கியமான சில அரசு அதிகாரிகள் வெள்ளை மாளிகைக்கு போயிருக்காங்க. வெள்ளை மாளிகைக்கு ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் போகிறது என்ன புதுசான்னு கேட்டால் ஆமாம், புதுசு தான். எதுக்காக போயிருக்காங்கன்னா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவை மேம்படுத்துவதற்காக என்ன செய்யணும், உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, உக்ரைன் என்ன மாதிரியான போர் நிறுத்தத்தை மீறி செயல்படுறாங்க, எனர்ஜி செக்டாரில் ஒரு சீஸ்ஃபயர் உருவானது, பிளாக் சீல ஒரு சீஸ்ஃபயர் உருவானது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது இன்றிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் சொல்வதும், இதை ரஷ்யா வழிமொழிகிறார்களா இல்லையா அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையுமே இன்னைக்கு தான்ப்பா வெள்ளை மாளிகையில் போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய அடுத்த மீட்டிங் அப்படிங்கிறதும் சவுதி அரேபியாவில் வச்சு நடைபெறும் என்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. இப்போ நேரடியாக ரஷ்யாவினுடைய அரசு அதிகாரிகள் வெள்ளை மாளிகைக்கு போய் பேசுகிறாங்க. இன்னொரு தடவை பேசுகிறதுக்கு ஏன் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போகிறீங்க, அதே வெள்ளை மாளிகையில் வச்சு பேசி முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றலாம். நார்மலாக நம்ம ஊர் பாடகர்கள், சினிமா டைரக்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கதை எழுதுவதற்காக தனி ஃப்ளைட்டு பிடிச்சி 2 பேர் மட்டும் எல்லா லொக்கேஷனுக்கும் போய் 10 நாள் 20 நாள் அங்கே ஹோட்டலில் தங்கி நின்று கதை எழுதுவாங்க. அது ஒரு மூடு வரும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இதுவா அப்படின்னு கேட்டால் இல்லை. பொதுவாகவே அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது க்ளோஸ் டோர் மீட்டிங் இருக்கும், ஓப்பன் டோர் மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ அமெரிக்கா ரஷ்யா உறவில் பெரிய விரிசல்களுக்கு பிறகு ஒரு நல்ல வசந்த காலம் ஒன்று உருவாகி வருகிறது. இதை உக்ரைன் சின்னதாக அவங்களுடைய வேலைகளை செய்து தடுக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே நல்ல ஒரு காலம் வரும்போது அது வேறொரு நாட்டு வழியாக, மீடியேட்டர் வழியாக வந்தது என்றால், ஏன்னா அரபுலக நாடுகளில் 2 நாடுகள் ரொம்ப முக்கியமான நாடுகள். ஒன்று துருக்கி, இன்னொன்று சவுதி அரேபியா. அதுலேயும் குறிப்பாக ஈரான். அந்த ஈரானை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 2 நாடுகள் தான் பெரிய அளவில் நாட்டம் செலுத்துவார்கள். ஏன்னா இந்த 3 நாடுகளுக்கு இடையே எப்போதுமே கடுமையான போட்டி இருக்கும். யார் அரபுலகத்தின் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான். அப்போ ஈரான் சொல்லுவாங்க நான் தான், சவுதி அரேபியா நீங்களாம் கிடையாது நான் தான், துருக்கி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈரானை அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அமெரிக்கா ஈடுபடும் போது நாளைக்கு அமெரிக்காவுக்கு அரபுலக நாடுகள்லேருந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். ஸோ சவுதி அரேபியா வழியாக நாங்களும் ரஷ்யாவும் சேர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டோம், சவுதி அரேபியா தான் பெஸ்ட், அவங்க வழியாக தான் இதெல்லாம் நடந்துச்சு, அவங்க இல்லைனா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாட்டையும் சொல்லிடலாம். நாளைக்கு ஈரான் அடிக்கும்போது சவுதி அரேபியா நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். பேரல் இவ்வளோ நீ உற்பத்தி செய்யணும், இவ்வளோ உற்பத்தி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற கட்டளையும் போட்டுடலாம். ஒரே கல்லில் 3-4 மாங்காவை அமெரிக்கா அடிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம் அப்பா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த இடத்த வேணாலும் அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம், வெள்ளை மாளிகையிலே சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதற்கு காரணம் நான் சொன்ன இந்த ரீசன்ஸ் தான். சரி, இதையும் தாண்டி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், இவ்வளோ நாள் என்ன நல்லாவா இருந்துச்சு? 2 பேருடைய உறவு கோல்டு வார்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு மோசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அப்போ இப்போ ஏற்பட்டிருப்பதே நல்லது தான். இதை விட நல்லது ஏற்பட்டால் ரொம்ப நல்லது, அவ்வளோதான். இது ரொம்ப கெட்டதாக போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய உறவு நல்லதாக இருந்து கெட்டதாக போனது கிடையாது. கெட்டதாக இருந்த உறவு இப்போது கொஞ்சம் நன்மையாக மாறி இருக்கிறது என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு. ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் லிஸ்ட்டில் ரஷ்யா இல்லை. ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வில் எப்போதுமே அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க.
ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் நாங்கள் உக்ரைனுக்கு இவ்வளோ உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்கா வாண்டடாக போய் நாங்கள் உக்ரைனுக்கு இவ்வளோ உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறத இப்போது கொஞ்சம் நாட்களாகவே சொல்லவே இல்லை. ப்ரெஸ்ஸுக்கே கொடுக்கல நாங்கள் எவ்வளோ உதவிகள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதவி செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் வேண்டான்னு வச்சுருக்காரு. பிற நாடுகள் நேட்டோ கூடலாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நேட்டோவினுடைய மெம்பர்ஷிப் உக்ரைனுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நேட்டோவை நாங்கள் மதிக்கிறோம், நேட்டோ அமெரிக்கா இல்லாமல் இயங்காது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நேட்டோ இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு மறுபடியும் நீங்கள் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் உக்ரைனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத நேட்டோ இன்னும் சொல்லவில்லை. அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி ஃபிஃபா தான். ஃபிஃபாவை விட்டுலாம் ரஷ்யாவினுடைய டீமை வெளியில் ஏற்றினாங்க. ஏன் வெளியேற்றினீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க, உக்ரைனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறீங்க, எங்களுடைய மேற்குலக நாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்கிறீங்க, எனவே இந்த ஃபிஃபா டீமுக்குள்ளே உங்களை வரவேற்க முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வீரர்களை வெளியேற்றினார்கள். இன்றைக்கி அதே ஃபிஃபாவில் ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கான். ரஷ்யாவை மறுபடியும் நம்ம இணைக்கலாம், ரஷ்யாவை இணைத்து நம்ம அடுத்ததாக ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. எப்போ நேற்று தானப்பா சொன்னீங்க மேற்குலக நாடுகளுடைய நிறுவனங்கள் எதுவுமே ரஷ்யாவை நோக்கி வரவில்லை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஃபிஃபாவே ரஷ்யாவை நோக்கி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரஷ்யாவுக்கான ஒரு பாசிட்டிவ் சைடு, ரஷ்யாவுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்ததாக ரஷ்யா இந்த வருடம் சுமார் 1,50,000 எக்ஸ்ட்ரா இராணுவ வீரர்களை சேர்ப்பதற்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதற்கான எல்லா அறிவிப்பையும் ரஷ்யா வெளியிட்டு விட்டார்கள். ட்ரைனிங்லேருந்து அவங்களுக்கு தேவையான போஸ்டிங் வர ரஷ்யா 1,50,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்களை சேர்த்து அவங்களுடைய யுத்தத்துக்கு வருங்கால திட்டத்திற்கு பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையாகும் பட்சத்தில் ரஷ்யாவினுடைய படை ரொம்ப ஈஸியாக உக்ரைனுடைய படையை வீழ்த்திவிடும். உக்ரைனுடைய பல இடங்கள், பல பார்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைன் இடங்கள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரஷ்யா மொழியிலே படிக்கிறாங்க. சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய கலாச்சாரத்துக்கு மாறுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவல் உக்ரைனுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ரொம்ப ஃப்ரீசிங் டைம். அப்படின்னா அங்கே கேஸினுடைய அளவு தேவை கூடுதலாக இருக்கும். ஆனால் கேஸ் அவங்கக்கிட்ட போதுமான அளவு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ உக்ரைன் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரியால், அங்கே இருக்கக்கூடிய அதிபரால் முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, உக்ரைன் மனிதர்களே கொஞ்சம் பாதுகாப்புடன் இருங்க, ஏப்ரல்லேருந்து நமக்கு ஃப்ரீசிங் டைம் ஆரம்பிக்க போகுது, எந்த அளவுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியுமா எனர்ஜி அந்த அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மேற்குலக நாடுகள் இந்த பிரான்ஸுக்கு எதிராக நைஜர், புர்கினா ஃபாசோ, மாலி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு புதிய குரூப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பா இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிளான் தானே, நமக்கான ஒரு இராணுவம் அப்படின்னு சொல்கிறது. அதே இராணுவத்தை இப்போது இந்த 3 ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து உருவாக்கி இருப்பதும், நமக்கு தேவையான டெரரிசம் எதிரான படையை நாமளே உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 நாட்டு தலைவர்களும் சொன்னதாகவும், இது மேற்குலக நாடுகளுக்கு பெரிய அவமானமாக மாறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு ரஷ்யாவை பார்த்து ஒரு சேட்டலைட் இமேஜ் அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. அந்த சேட்டலைட் இமேஜ் வழி பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. பிளாக் சீல ரஷ்யாவினுடைய கப்பல்கள் அணிவகுத்து நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் நேட்டோவினுடைய கணிப்புப்படி ரஷ்யா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஸ்டாக்பில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக்குக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ அடுத்த அட்டாக் ரஷ்யா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரஷ்யா சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும். எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய நடவடிக்கையில் எந்த தொய்வும் கிடையாது. அதே நேரத்தில் உக்ரைன் ஆதரவு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய தொடர் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறதும் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. சரி, அப்படின்னா ரஷ்யாவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. அவங்களுடைய வருமானத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது. இயர் டு இயர் ஆயில் கேஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த வருடத்தை போன வருடம் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17% சரிந்திருக்கிறது. ஸோ ரஷ்யாவினுடைய இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நேட்டோவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இப்போ மறுபடியும் ஸ்டாக் பில்ஸ் அவங்களுடைய ஆயுதங்களை செய்வதற்கான காரணம் அடுத்த அட்டாக்குக்கு தயாராகி வருகிறார்கள் அப்படிங்கிறதும். ஒரே நேரத்தில் சீனா தைவானுக்கு எதிரான அட்டாக்கை ஈடுபடும் போது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான அட்டாக்ல ஈடுபடுவார்கள். அதனால தான் ரஷ்யா மீண்டும் அவங்களான ஆயுதங்களை சேகரித்து வைக்கிறார்கள் என்கிற தகவலை நேட்டோ வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததா மேற்குலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பகை உணர்வு, இதை நம்ம பார்க்கணும். டாரிஃப் அப்படின்னு சொல்ற ஒரு யுத்தம், ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்க அமெரிக்கா. ஆனால் இதில் மேற்குலக நாடுகளுக்கு மட்டும் ஏதாவது அலவன்ஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஜெர்மனியை பாதிக்கக்கூடிய, பிரான்ஸை பாதிக்கக்கூடிய, ஆஸ்திரேலியாவை பாதிக்கக்கூடிய, எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறது அமெரிக்கா.
அப்படின்னா இவ்வளோ நாள் இவங்க உழைத்து கொடுத்த உழைப்பை அமெரிக்கா வீணடித்து விட்டது. எனவே அமெரிக்கா விட்டு விலகி நிற்பது நமக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி பல நாட்டு தலைவர்கள் இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போதும் வெற்றி ரஷ்யாவின் பக்கம் இருப்பதாகவும் அடுத்த வெற்றிக்காக உக்ரைன் போராடும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.